ஹே கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் எப்படி எழுதுறது, அது ஏன் எழுதணும், அப்புறம் ஒரு ஃபங்க்ஷனை வந்து எப்படி கிளாஸில் எழுதுறது, அதை பற்றியெல்லாம் பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து ஒரு வேரியபிளை எப்படி கிளாஸ்க்குள்ளே எழுதுறது, அதோட கரெக்ட் வழி என்ன, தப்பான வழி என்ன, அதை பற்றியெல்லாம் நான் இந்த வீடியோவில் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நம்ம அதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக புரியும் அப்படிங்கிறனால ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஷாப் வச்சுருக்கீங்க. அந்த ஷாப்பில் எவ்வளோ கரண்ட்டாக உங்ககிட்ட எவ்வளோ காசு இருக்குது அப்படிங்கிறத ஒரு கிளாஸ் மூலியமாக நீங்கள் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸாக எப்படி எழுதணும்னா, போன வீடியோவில் பார்த்த மாதிரியே ஃபஸ்ட்டு நம்ம கிளாஸ் டிஃபைன் பண்ணும்போது கிளாஸ் அப்படின்னு போட்டுக்கிறோம். அடுத்து நம்ம இதை ஒரு ஷாப்பை ஹேண்டில் பண்ண போகிறோம் இல்லையா கிளாஸ் வழியாக, அதனால் இந்த கிளாஸுக்கு பேர் நான் ஷாப் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அப்புறம் ஒரு கர்லி பிரேஸ் போட்டு செமிகோலன். இதுதான் வந்து கிளாஸை வந்து டிஃபைன் பண்ணியாச்சு இப்போ நம்ம ஷாப் அப்படிங்கிற ஒரு கிளாஸை. அடுத்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஷாப்பில் எவ்வளோ கரண்ட்டாக நீங்கள் பணம் வச்சுருக்கீங்க அப்படின்னு நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். அப்போ அதுக்கு நம்ம ஒரு வேரியபிள் வேணும் இல்லையா, அதனால் இன்ட் மணி அப்படின்னு நான் ஒரு வேரியபிளை டிஃபைன் பண்ணிக்கிறேன் இதில். சரி, இப்போ உங்கள் ஷாப்பில் வந்து யாராவது ஒரு பொருளை வாங்குறாங்க அப்படின்னா எவ்வளோ மணி வந்து உங்களுக்கு ஆட் ஆகணும், அவங்க வந்து உங்களுக்கு எவ்வளோ பே பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதை வந்து நீங்கள் அப்டேட் பண்ணணும் இல்லையா மணி கிட்ட. இந்த மணி வேரியபிளில் நீங்கள் அப்டேட் பண்ணணும். இதை வந்து நீங்கள் 2 விதமாக பண்ணலாம். ஒன்று, உங்கள் ஷாப்பில் வந்து வாங்குறவங்களே பண்ண சொல்லலாம், இல்லை நீங்கள் பண்ணலாம். நம்ம ரியல் லைஃப்பில் அதை எப்படி பண்ணுவோம்னா நம்ம தான் பண்ணுவோம். கடையில் வந்து யார் வாங்குறாங்களோ அவங்கள வந்து டைரெக்டாக நம்ம மணி எவ்வளோங்கிறத நம்ம ஒரு நோட்லேயோ எதுலேயோ வச்சுருந்தோன்னா அதை அவங்களே பண்ண சொல்ல மாட்டோம். இப்போது ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அவங்கள பண்ண சொல்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதை வந்து நம்ம கிளாஸில் எப்படி எழுதுவோம் அப்படின்னா, அதை வந்து நம்ம பப்ளிக்காக அவங்கள மாடிஃபை பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறோம். இப்போ இந்த மணிங்கிற வேரியபிளை பப்ளிக்காக நம்ம எல்லாராலையும் இதை மாற்ற முடியும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். நம்ம போன வீடியோவில் பார்த்த மாதிரி நம்ம கிளாஸில் இருக்க ஏதாவது ஒரு வேரியபிளை யூஸ் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆப்ஜெக்டை நம்ம எழுதணும். அப்போ அதை எப்படி எழுதணும்னு பார்த்தோம். ஃபஸ்ட்டு கிளாஸ் நேம் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு வேரியபிள் நேம் போடணும். நான் வந்து இதுக்கு எஸ் அப்படின்னு போட்டுக்கிறேன். சரி, இப்போ உங்கள் ஷாப்புக்கு ஒருத்தர் வராரு. நீங்கள் வந்து பப்ளிக்காக இந்த மணியை வந்து யார் வேணால் மாற்றலாம் அப்படின்னு வச்சுருக்கீங்க. அதனால் நீங்கள் அவர்கிட்ட சொல்கிறீங்க, நீங்கள் பொருளை வாங்கிட்டு மணியை வந்து மாற்றிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, உங்கள் ஷாப்பில் இருக்க மணியை, அது வந்து இப்போ ஒரு 5 ரூபா அப்படின்னு வச்சுக்கோங்க அவர் வாங்குகிற பொருள், அதை வந்து ஒரு மணி +5 அப்படின்னு பண்ணுறாரு. இப்போ உங்கள் ஷாப்பில் கரண்ட்டாக எவ்வளோ மணி இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்கணுன்னா அதை சி அவுட் பண்ணி பார்க்கலாம். சி அவுட் எஸ் டாட் மணி அப்படின்னு நான் பண்ணுறேன். இப்போ இந்த ப்ரோக்ராமை நான் ரன் பண்ணேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. என்ன ஆகும் அப்படின்னா மணி வந்து நம்மளுக்கு 5 அப்படின்னு காமிக்கணும். ஏன்னா இனிஷியலாக நம்ம வந்து மணிக்கு எதுவுமே கொடுக்காததுனால அது வந்து 0 அப்படின்னு எடுத்துக்குது. அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து பொருள் வாங்கியிருக்காரு, அவரே வந்து அந்த மணியை மாற்றிட்டாரு. அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்துருக்கோம், எவ்வளோ பணம் நம்ம ஷாப்பில் இருக்குது அப்படின்னு பார்த்துருக்கோம். அது வந்து 5 அப்படின்னு காமிக்குது. இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த மணியை வந்து மாற்றாமல் கடைக்கு வரவங்களெல்லாம் மாற்ற சொன்னீங்கன்னா எல்லாருமே இதை கரெக்டாக பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ ஒரு சிலர் வந்து 5 ரூபா பொருளை வாங்கிட்டு 1 ரூபா தான் ஏற்றிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு நாள் முடிஞ்சுட்டு நீங்கள் எவ்வளோ பணம் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 5 ரூபா இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க, ஆனால் 1 ரூபா தான் இருக்கும். இதனால தான் நம்ம வந்து ஒரிஜினலாக நம்ம ஒரு கடையெல்லாம் வச்சுருந்தோன்னா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கடைக்கு வரவங்களை வந்து ஹேண்டில் பண்ண சொல்லாமல் நம்மளே ஹேண்டில் பண்ணுவோம். அதாவது நம்ம கடைக்குள்ளாரையே வந்து இந்த மணியெல்லாம் மாற்றுறது, இதை பற்றிலாம் நம்ம கடைக்குள்ளாரையே நம்ம பண்ணணும். இதை வந்து வெளியில் இருக்கவங்களுக்கு நம்ம அலோவ் பண்ணக்கூடாது. அந்த கான்செப்ட் தான் வந்து நம்ம ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் மூலியமாக பண்ணுவோம். இப்போ நம்ம பப்ளிக்காக மணியை வந்து மாற்றுறதுக்கு அலோவ் பண்ணாமல் ப்ரைவேட்டாக வச்சுட்டோம் அப்படின்னா கடைக்கு வரவங்களால இதை பண்ண முடியாது. சரி, அப்போது கடைக்கு வரவங்க வந்து எப்படி வந்து ஒரு பொருளை வாங்கினாங்கன்னா இந்த மணியை மாற்றுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு தான் வந்து நம்ம ஃபங்க்ஷன்ஸ் மூலியமாக அதை பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபங்க்ஷன் எழுதுகிறோம். யாராவது ஒரு பொருள் வாங்கினாங்கன்னா அந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம மெயின்லேருந்து கால் பண்ணி இந்த மணியை மாற்றணும். அப்போது ஃபங்க்ஷனை வந்து மெயின்லேருந்து கால் பண்ணணும் அப்படிங்கிறனால அதை வந்து நம்ம பப்ளிக்காக அலோவ் பண்ணணும். அதுக்கப்புறம் இப்போ வந்து இந்த பொருளை வாங்குறாங்க அப்படின்னா இந்த மணியை மாற்றணும் இல்லையா, அதனால் இந்த மணியை மட்டும்தான் மாற்றணும். நம்ம வந்து எதுவுமே ரிட்டர்ன் பண்ண சொல்ல தேவையில்லை. அதனால் நம்ம வந்து ரிட்டர்ன் டைப் வாய்டுன்னு போட்டுக்கணும் இந்த ஃபங்க்ஷனுக்கு. ஃபங்க்ஷன் நேம் வந்து மாடிஃபை மணி அப்படின்னு நான் வந்து ஒரு மெத்தட் வச்சுக்கிறேன். அப்புறம் இந்த மெத்தடோட பாடியில் வந்து இந்த மெத்தடோட இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன கொடுக்குறேன்னா மணியை வந்து +5 பண்ண சொல்கிறேன். மணி ஈக்குவல் டு மணி +5 இப்படி சொன்னால் என்ன ஆகும் அப்படின்னா இந்த மெத்தடை கால் பண்ண உடனே மணியை வந்து +5 பண்ணிடும்.
இதனால என்ன ஆகும் அப்படின்னா, யாராவது இந்த மெத்தடை கால் பண்ணாங்க அப்படின்னா, மணிங்கிற வேரியபிள் வந்து அது எவ்வளோ வேல்யூ இருக்கோ அதோட 5 வந்து ஆட் ஆயிரும். இப்போ என்ன ஆகும், உங்கள் ஷாப்பில் யாராவது வந்தாங்க அப்படின்னா அவங்களால அந்த மணியை வந்து மாற்ற முடியாது. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க அந்த பொருளை வாங்கினோடனே நீங்கள் மாடிஃபை மணியை கால் பண்ண சொல்லலாம். அவங்க மாடிஃபை மணியை கால் பண்ணாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த மணி டைரெக்டாக அப்டேட் ஆயிரும். இதனால என்ன யூஸு, இதே தானே நம்ம முன்னாடி டைரெக்டாக பண்ணோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்ம முன்னாடியே எழுதின மாதிரி எஸ் டாட் மணியை வந்து டைரெக்டாக நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து டைரெக்டாக பிரிண்ட் ஆக முடியாது. ஏன்னா ப்ரைவேட்டாக நம்ம மணியை கொடுத்துருக்கோம். அதனால் அது பிரிண்ட் ஆகலை. அப்போ எப்படி வந்து இந்த மணி எவ்வளோ அப்படின்னு நம்ம பார்க்குறதுன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கும் நம்ம தனியாக ஒரு ஃபங்க்ஷன் எழுதிக்கலாம். இப்போ இந்த மணியை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். யாராவது ஒரு ஃபங்க்ஷனை வந்து எனக்கு இந்த மணி வேணும்னு கேட்டாங்கன்னா, அந்த மணியை நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் எழுதலாம். அப்போ அதுக்கு வந்து நம்ம இன்டீஜரை ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் எழுதி, இப்போ நான் கெட் மணி அப்படின்னு போட்டுக்கிறேன். அடுத்து நம்ம இந்த ஃபங்க்ஷனில் வந்து மணியை ரிட்டர்ன் பண்ணலாம். மணி அப்படின்னு நான் ரிட்டர்ன் பண்ணுறேன். இப்போ வந்து இந்த இடத்துல டைரெக்டாக மணியை யூஸ் பண்ணாமல் இந்த கெட் மணியை வந்து நான் கால் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து மணி பிரிண்ட் ஆகும். இப்போ நான் கெட் மணியை கால் பண்ணுறேன். இதை நான் வந்து ரன் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ வந்து இப்போயும் எனக்கு வந்து 5 தான் பிரிண்ட் ஆகணும். ஆனால் இதை வந்து நம்ம கொஞ்சம் கரெக்டான வழியில் எழுதியிருக்கோம். முன்னாடி மாதிரி எழுதாமல் டைரெக்டாக வந்து நம்ம மணியை வெளியில் யூஸ் பண்ண விடாமல் ஒரு ஃபங்க்ஷன் வழியாக யூஸ் பண்ண வச்சுருக்கோம். இதனால என்ன யூஸு அப்படின்னா, இப்போ உங்கள் கடைக்கு யாராவது வந்து ஏதாவது ஒரு பொருள் வாங்கினாங்கன்னா உங்கள் கடைக்கு உள்ளார இருக்கவங்க தான் அந்த மணியை மாற்ற முடியும் இல்லையா? அதனால் அவங்க கரெக்டாக பார்த்து அந்த மணி அந்த வாங்குகிற பொருளுக்கு எவ்வளோ காசு அப்படிங்கிறத கரெக்டாக அப்டேட் பண்ண முடியும். யாராலையும் உங்களை வந்து ஏமாற்ற முடியாது. அதே கான்செப்ட் தான் இங்கேயும். நம்ம முக்கால்வாசி எந்த கிளாஸ் எழுதினாலும் அதோட வேரியபிள்ஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து எப்போதுமே ப்ரைவேட்டாக தான் எழுதுவோம். சில டைம் நம்ம வந்து பப்ளிக்காக எழுதுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் 99% பார்த்தீங்கன்னா அது வந்து ப்ரைவேட்டாக தான் இருக்கும். அது காரணம் என்னென்னா, அதை மாடிஃபை பண்ணுறது நம்ம வந்து வெளியில் யார் வேணால் நம்ம மாடிஃபை பண்ண விட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப கன்ஃபியூசிங் ஆயிரும். நிறைய பேர் வந்து மாற்றிடுவாங்க. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி மாற்றாமல் அவங்களுக்கு வேணுங்கிற மாதிரி மாற்றிட்டாங்கன்னா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடும் நம்மளுக்கு. அதனால் அதை எப்படி மாற்றணுங்கிறதையும் நம்மளே எழுதிட்டு யாராவது அதை மாற்றணும்னு நினச்சாங்கன்னா இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி நான் மாற்றிக்கிறேன், நீங்கள்லாம் ஒன்றும் மாற்ற வேணாம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த வேரியபிள் என்ன வேல்யூ இருக்குது அப்படின்னு யாராவது தெரிஞ்சுக்கணும்னு கேட்டாங்கன்னா அதையும் கூட நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷனாக எழுதி உங்களுக்கு இந்த வேரியபிள் தெரியணும்னா இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அந்த வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஸோ இந்த வீடியோவில் நான் கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ்லேயே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கான்செப்டை வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதாவது ஏன் வந்து நம்ம வேரியபிள்ஸை ப்ரைவேட்டாக போடணும் அப்படிங்கிறத பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதுக்கு ஒரு ஷாப் வச்சு நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தேன். உங்களுக்கு இதனால கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது புரியலன்னா நான் சொன்னதை மறுபடியும் கேட்டு பாருங்கள். கமெண்ட்டில் இல்லைன்னா கேளுங்க, நான் உங்களுக்கு என்ன புரியலையோ அதை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வேறு ஒரு எக்ஸாம்பிள் வேணும்னாலும் நான் உங்களுக்கு கமெண்ட்டில் கொடுக்குறேன். ஸோ டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க. நீங்களும் வந்து வேறு கிளாஸ் எழுதி பாருங்கள். ஏன் வந்து வேறு ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கே தோணுச்சு அப்படின்னா அதை வச்சு நீங்கள் ஒரு கிளாஸ் எழுதி பாருங்கள். இன்னமும் நல்லா உங்களுக்கு புரியும். அவ்வளோதான் இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணணும்னு நினச்சது. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இது மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமாக C++ல் அடுத்தடுத்து அட்வான்ஸ் கான்செப்ட்ஸ்லாம் ஒன்று ஒன்றா வீடியோ போட்டுகிட்டே இருப்பேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.